பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகையை பொங்கல் என்று சொல்கிறோம். ஆனால் அன்று அரசு விடுமுறை கூட விடவில்லையே. அப்படி அந்த பொங்கல் அன்று என்னதான் செய்வார்கள்? எப்படி போகி பண்டிகை உருவானது என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? அதற்கான விடையை தற்போது பார்க்கலாம். முன்பெல்லாம் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது என்றாலே ஒரு வாரத்திற்கு முன்னிருந்து வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்கும் பணி தொடங்கிவிடும். அப்படி வீட்டை சுத்தம் செய்யும் போது பழைய தேவையற்ற பொருட்களையும் கிழிந்த துணிகளையும் எடுத்து குப்பையில் போடுவோம். அப்படி நாம் போடும் தேவையற்ற பழைய பொருட்களை போகி அன்று எரிப்பார்கள். இது ஏன் பொங்கலுக்கு முன்னாலான போகி அன்று எரிக்கிறார்கள் என்றால், பொதுவாக மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடத்துவது இல்லை. இந்த மாதத்தில் சுப நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று எண்ணினாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என தை மாதத்தை நோக்கியே நம் பார்வை செல்லும். அதனாலேயே மார்கழி மாதத்தின் கடைசி நாள் பழையதை கழிக்க வேண்டும் என போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என நன்னூலில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பவணந்தி முனிவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் சரி, அந்த பண்டிகைக்கு போகி என்று பெயர் வந்தது எப்படி என்று? போகம் என்றால் மகிழ்ச்சி அல்லது அனுபவித்தல் என்று பொருள். நீண்ட நாட்களாக உழைத்த விவசாயிகள் தங்கள் உழைப்பின் பயனை அனுபவிக்க தொடங்கும் நாள் வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்கும் நிலை என்பதால் போகி என அழைக்கப்படுகிறது. இதேபோல் தன்னார்வமில்லாத அகந்தையில்லாத நிலையை எட்டியவர்களை போகிகள் என்பார்கள். மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்து தூய்மையான மனதுடன் வாழ தொடங்குவது என்றும் குறிக்கிறது. இதனாலேயே இப்பண்டிகைக்கு போகி என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அதில் நாம் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு நல்லவற்றை தொடர்ந்து செய்வதற்கு உறுதியெடுக்கும் நாளை தான் போகியாக கொண்டாடுகிறோம். அதுதான் காலப்போக்கில் போகி என்று மருவியுள்ளது. நமக்கு தேவையில்லாத பழைய பொருட்களை தீயில் போட்டு எரிப்பது மட்டும் போகி அல்ல. நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி மறுநாள் தை மாதம் முதல் தேதி அன்று தூய்மையான மனதுடன் பொங்கலிட்டு மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கை துவங்குவது இதன் பொருளாகும்.